நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. கூடலூர் சர்வசாதாரணமாக மேல்கூடலூர் குடியிருப்பு பகுதியை கடந்து சென்ற காட்டு யானை. உளுந்தூர்பேட்டை பாண்டூரில் நிற்காமல் சென்ற அரசு பேருந்து திடீரென சாலையில் ஒன்று கூடி மறியலில் ஈடுபட்ட மாணவர்களால் பரபரப்பு. திருப்பத்தூர் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து திருவண்ணாமலைக்கு 110 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். பெண்ணகரம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 43,000 கனஅடியாக அதிகரிப்பு. மயிலாடுதுறை தரங்கம்பாடி கடற்கரையில் தமிழ் மொழிக்கு தொண்டாற்றிய சீகன் பால்க் வந்து இறங்கிய நினைவு தினம் அனுசரிப்பு. அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு மாவட்ட அளவில் நடைபெற்ற பேச்சு போட்டியில் 2ஆம் இடம் பிடித்து ரூபாய் 3,000 பரிசையும் வென்ற சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளி மாணவி. திண்டிவனம் மகள் காந்திமதிக்கு பாமகவில் பதவியா என்பது போக போக தெரியும். தைலாபுரம் தோட்டத்தில் பாடல் பாடி ராமதாஸ் பதில். கோபிச்செட்டிப்பாளையம் கொடிவேரி அணையில் பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று ஒரு நாள் மூடப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். குன்னம் நல்லறிக்கை காடூரில் சாலை சீரமைப்பு குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணி அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைப்பு. திருப்பத்தூர் மனைவியுடன் சேர்த்து வைக்க கூறி வெங்கலாபுரம் பகுதியில் உள்ள 130 அடி செல்போன் டவர் மீது ஏறி தற்கொலை செய்வதாக அட்ராசிட்டியில் ஈடுபட்ட வாலிபர். திருப்பத்தூர் சந்தை கோடியூர் பகுதியில் கடைக்குள் நுழைந்த லாரி ஓட்டுநர் படுகாயம், போலீசார் விசாரணை. மலேசியாவில் கவியரசு கண்ணதாசன் இலக்கிய விழா கோலாகலமாக நடைபெற்றது. ஹரஹர மகாதேவா நாளை 10/7/2025 அன்று வியாழக்கிழமை குரு பூர்ணிமா திருநாளை முன்னிட்டு புதுடெல்லி இந்து மகாசபா பவனில் நடைபெறப் போகும் குரு பூர்ணிமா விழாவில் கலந்து கொள்ள தமிழ்நாடு சந்த் மகாசபாவின் சார்பாக தேசிய செயலாளரும் மாநில தலைவருமான சுவாமி ஸ்ரீராம் சித்ரகுப்த் ஜி மகாராஜ் அவர்களின் தலைமையில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொள்ள புதுடெல்லி சென்றடைந்தோம். நாமக்கல் மாவட்டத்தில் முடிவுற்ற திட்டப் பணிகளை துணை முதல்வர் உதயநிதி துவக்கி வைத்தார். இனிய நந்தவனம் மருத்துவ சிறப்பு மலர் வெளியீடு. வலங்கைமான் அருகே உள்ள பாடகச்சேரி மகான் ஸ்ரீலஸ்ரீ ராமலிங்க சுவாமிகள் அருள் புரிந்த தவப்பீடத்தில் ஆடி மாத பௌர்ணமி பூஜையை முன்னிட்டு அபிஷேகம் அன்னதானம் நடைபெற்றது. ஐயங்கோட்டையில் அதிமுக சார்பில் விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் அன்னதானம் RP உதயகுமார் வழங்கினார். விநாயகர் சதுர்த்திக்கு இந்த ஆண்டு 1,00,000 சிலைகள். காஞ்சிபுரம் ஜூலை 11 இந்த ஆண்டு 1,00,000 விநாயகர் சிலைகள் நிறுவ திட்டமிட்டுள்ளதாக இந்து முன்னணி தலைவர் கூறினார். பர்கூர் அருகே MGR நகர் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவில் சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் அருள் பாலித்தார். ஆரம்ப துணை சுகாதார நிலையம் புதிய கட்டிட பூமி பூஜை. திருவண்ணாமலை மாவட்டம் ஜூலை 10/7/2025 கீழ்பெண்ணாத்தூர் தொகுதி வேளானந்தல் கிராமத்தில் புதியதாக அரசு துணை ஆரம்ப சுகாதார நிலையம் அமைப்பதற்கு மாண்புமிகு துணை சபாநாயகர் பிச்சாண்டி அவர்கள் புதிய கட்டிட பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். உடன் அரசு அலுவலர்கள் அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டார்கள். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது.
நன்றி, வணக்கம்.